இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல லாஜிக் இல்லாத மாதிரி நம்மளால ஈஸியா கணிக்க முடியுதுல. ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்மளால கணிக்க முடியுதுங்கும் போது திருப்பி அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸையும் பார்க்கலாம்ல. இந்த துரோந்தர் பார்த்துருப்போம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதில் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி அதான் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த படத்தில் இருக்கிற மாதிரியா. மஞ்சு வாரியருக்கு கிளாமர் இல்லை, சாங் இல்லை, ஒரு ஐட்டம் சாங் இல்லைன்றதா ஒரு வருத்தம், மற்றபடி எல்லாமே ஓகே. கௌதம் கார்த்தி வந்து வில்லனா ப்ளே பண்ணிருக்காரு. ஆமா, அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா ப்ளே பண்ணிருக்காங்க and he was amazing. மஞ்சு வாரியர், ஆர்யா சார் எல்லாருமே ஆக்சுவலா நாங்க எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். சோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். Thank you. ஓகே, படம் ஸ்பை படம் சொல்றாங்க. துரந்தருக்கு அப்புறம் ஒரு ஸ்பை படம் வருது. அந்த எப்படி இந்த ஃபீல் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது வேற படம், சார் சொன்ன மாதிரி தான். அது வேற படம், இது வேற படம். ஆக்சுவலா இந்த படத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா ஓகே, ரெண்டுமே கம்பேர் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஒரு ரா ஏஜென்சிக்கான முழுக்க ஒரு படமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஏஜென்ட் நம்ம சொல்லுவோம், அவங்க என்ன நம்ம சாதாரண மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கான பாராட்டம் எதுவுமே கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவங்க எவ்வளோ விஷயங்களை இழந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். பட் டெக்னிக்கலா படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப அதே கொண்டுட்டே திருப்பி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிறைய ஆக்ஷன் சீன்ஸா இருந்ததுனால உங்களுக்கு அதுலயே உள்ள கொண்டு போற மாதிரியே இருந்தது. கொஞ்சம் சினிமேட்டிக்கா ஏதாவது கலந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். படத்துல எந்த சீன் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? ஆக்சுவலி கிளைமேக்ஸ், ஆக்சுவலி மஞ்சு வாரியர்ஸா இருக்கட்டும், கௌதம் கார்த்திக் அவரோட இதா இருக்கட்டும், ஆர்யாவோட ஃபைட் சீனா இருக்கட்டும், ஃபைட் சீன் சீரியஸா நம்ம யாரெல்லாம் சாக்லேட் பாய் ரொம்ப இது அப்படின்னு நினைச்சிருந்தோமோ அவங்களோட ஆக்ஷன் சீன்ஸை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா எனக்கு கௌதம் கார்த்திக் அவரோட வில்லனை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் தாட். ஏன்னா அவரை இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 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 பிளே பாய் அந்த ஒரு இதுல இருப்போம். டோட்டலா அப்படி கிடையாது. அவருக்குள்ள ஒரு வில்லத்தனம் இருக்கு. அந்த வில்லத்தனம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல கொடுத்த ஃபைட் சீன் சூப்பரா இருந்தது. நிறைய ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க, அவங்க ஆக்டிங் எல்லாம் எப்படி? அதான் சொன்னேன், எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பர், டெக்னிக்கலாவே நல்லா இருந்தது. ஏன்னா கதை திருப்பி அதுலயே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஆக்சுவலி ஏஜென்டோடய டிராவல் ஆகிட்டு இருந்தது ஒரு பெரிய மைனஸா தெரியும். ஓகே, துரந்தர் படம் பாத்துட்டீங்களா? அதுவும் ஸ்பை படம் தான், இதுவும் ஸ்பை படம் தான். ரெண்டுத்துல வந்து எது உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு? ஆக்சுவலி எனக்கு வந்து ரெண்டுலேயுமே ஒரே ஃபைட் சீன் மட்டும்தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. ரா ஏஜென்சிங்கிறத தாண்டி மொத்த பேரும் வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சினிமேட்டிக்கான ஒரு சில விஷயங்கள் வேணும். அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். சரி, ஓவராலா 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 6 கொடுப்பேன். 6ஆ? நான் 4 ஏன் போச்சு? அதான் சொன்னேன், ஃபுல்லா ஃபைட் சீனு ரா இருந்தது. நிறைய விஷயங்கள்ல லாஜிக்கல் இல்லாத மாதிரி இருந்தது, நம்ம ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி வந்து ரன் ஓடி வரதா இருக்கட்டும், ஃபிளைட்ல இருக்கிற அந்த ஒரு சில சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல லாஜிக் இல்லாத மாதிரி நம்மளால ஈஸியா கணிக்க முடியுதுல. ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்மளால கணிக்க முடியுதுங்கும் போது திருப்பி அந்த படத்துல பார்க்கும்போது நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸையும் பார்க்கலாம்ல. படம் ஓகே தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் படம் கொஞ்சம் சூடு பிடிச்சி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஆர்யாவோட கம்பேக் சொல்லலாம். பயங்கரமாக இருக்கார், உடம்புனா பயங்கரமாக வச்சுருக்காரு. இந்த படத்துக்காக ரெடி பண்ணியிருக்காரு போல் உடம்பு, அந்த ரா ஏஜென்ட்டாக இருக்கிறதுக்காக. நல்லா இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பை வச்சு துரந்தர் படம் வந்துச்சு, பார்ட் 1 பார்ட் 2. இப்போ அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து எப்படி ப்ரோ இருக்கு? இதுவும் அதே மாதிரி ஸ்பை மாதிரி தான் இருக்குது. அது துரந்தர் எப்படி ஒரு ஹிந்திக்கு ஒரு துரந்தர் மாதிரி தமிழ் படம் துரந்தர்னு சொல்லலாம். அந்த ஸ்பை ட்ரெண்டு மாதிரியே போகுது. ஒரு ட்ரெண்டு பிடிச்சி போவோம்ல, அந்த மாதிரி பேய் படம் வந்தால் பேய் படம் ட்ரெண்டாக போவோம், பொலிட்டிக்கல் வந்தால் பொலிட்டிக்கல் ட்ரெண்டாக போவோம். அது மாதிரி இது ஸ்பை ட்ரெண்டு போல் துரந்தர் அது மாதிரி வருது. இப்போ தமிழில் இது மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இப்போ படத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ட்ரஸு. அவங்க ஆக்டிங் பற்றிலாம் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரைஸா நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. மஞ்சு வாரியர் ஒரு நல்ல ரோல் நடிச்சிருக்காங்க, ஆக்ஷன் பேக்டாக நல்லா நடிச்சிருக்காங்க. ஆத்துலியானா அவங்க ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் நடிச்சிருக்காங்க பயங்கரமாக. மஞ்சு வாரியர் நல்லா அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஆக்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, கௌதம் கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா நடிச்சிருக்காரு, அவர் ஆக்டிங் எப்படி இருந்தது? அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவோட வில்லனாகவே நடிக்கலாம் போல். நல்ல கேரக்டர் கொடுத்து நல்ல வில்லன் பயங்கரமாக தான் நடிச்சிருக்காரு. அவர் கொடுத்த கேரக்டர் பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக 10க்கு எவ்வளோ மார்க் தெரியும் படத்துக்கு? 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன் 3 ஏன் போச்சு? அதான் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப லேகாக இருந்தது. நடுவில் தேவையில்லாத சாங்கு, மியூசிக் அவ்வளோவா செட் ஆகலை. அதனால 7 கொடுக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் படம் நினச்சி தான் வந்தோம். ஆனால் எது வேற எக்ஸா இருக்குது, இங்கிலீஷ் எக்ஸா இருக்குது. உண்மையாக நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. என்னடா மாதிரி ஒரு மாதிரி போகுது அப்படின்னு நினச்சோம். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கதையில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சின்ன லேக் இருந்தது. என்னன்னா போர் அடிக்கிற மாதிரியே போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல
பேலன்ஸ் விட்டு அதை வந்து செகண்ட் ஹாப்ல கிளியர் பண்ணிட்டாங்க. ஓ இதுதான் விஷயம் போல, இதான் கான்செப்ட் அப்படின்ட்டு. இந்த துரோந்தர் பார்த்துருப்போம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி அதை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த படத்தில் இருக்கிற மாதிரியா. ஓகே நல்லா இருக்கு. அப்புறம் கௌதம் கார்த்திக் சொல்லி ஆகணும், ஏன்னா அவர் ஆல்ரெடி சாக்லேட் பாய் டுவேட் பாடுவார், அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம். இதில் ஒரு வில்லத்தனமான ஒரு மோட்ட வில்லனா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட பாடி கேரக்டர், சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டுருக்கலாம் கதையில மட்டும். என்னடா ஏன்னா எல்லாருக்கும் இது பிடிக்காது, மேக்ஸிமம் யங்ஸ்டர்லாம் உட்காந்து ரசிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு 40+ 50+ போனால் அவங்களாம் என்னடா அப்படின்ற மாதிரி போர் அடிக்க வச்சிரும். அந்த மாதிரி தான் வருது. மற்றபடி படத்தில் சாங் இல்லை அப்படின்றதோ ஒரு குறை இருந்தது. மற்றபடி ஓகே, ஒன் டைம் ஆச்சு. ப்ரோ ஸ்பை படம்னு சொல்றாங்க, அப்படியே துரந்தர் படம் வந்தது அந்த மாதிரி இருக்கா? அதான் அது அந்த படம் பார்க்குற மாதிரி தான் சில இடத்துல ஃபீல் ஆச்சு. ஓ அதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே ஓகே, ஒன் டைம் ஆச்சு. படத்துல என்ன ப்ரோ பிடிச்சது உங்களுக்கு? மஞ்சு வாரியருக்கு கிளாமர் இல்லை, சாங் இல்லை, ஒரு ஐட்டம் சாங் இல்லைன்றதா ஒரு வருத்தம். மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த படத்துக்கு ஓவராலா எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10க்கு 10க்கு அந்த ஒன்றை தூக்கிடுங்க, அந்த மற்ற மார்க்கு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு. ஓகே. Dr. Srivarma's Magic Care, his wellness